நம்ம சூரியன் சூப்பர்னோவா ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? சூப்பர்னோவா ஆச்சுன்னா நம்மளோட பூமி தப்பிக்குமா? நம்ம சூரியன் சூப்பர்னோவா வெடிப்புக்கு உள்ளாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? இதை இந்த வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன். பட் ஸ்டில் ஒரு சின்ன கற்பனைக்காக, சூரியன் சூப்பர்னோவா வெடிப்புக்கு உள்ளானுச்சுன்னா அதோட விளைவு பூமியில் எந்த அளவுக்கு இருக்கும், பூமி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், வாங்க பார்க்கலாம். சூரியன் சூப்பர்னோவா வெடிப்புக்கு உள்ளானுச்சுன்னா அது பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 4.6 பில்லியன் வருடங்களில் எவ்வளோ எனர்ஜி இது வரைக்கும் வெளிப்படுத்தியிருக்கோ அதை விட பன்மடங்கு எனர்ஜியை வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்துகிற எனர்ஜி, ரேடியேஷன், ஹீட் வேவ்ஸ் எல்லாமே நம்ம பூமியை வந்து சேர்கிறதுக்கான 8 நிமிஷம் ஆகும். அந்த 8 நிமிடங்களில் பூமி எதையும் உணராது. ஆனால் அந்த சன்லேருந்து வெளிவர ஹீட் ரேடியேஷனும் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸும் பூமியை வந்து அடைஞ்ச அடுத்த நொடியே பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் அட்மாஸ்பியர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். இந்த நேரத்தில் சூரியனை பூமியோட எந்த பகுதி பார்த்துட்டு இருக்கோ அந்த பகுதியில் தான் அழிவுகள் ஃபஸ்ட்டு ஏற்படும். ஆனால் சில மணி நேரங்கள்லேயே இந்த ஹீட் வேவ் ஆனது அடுத்த பகுதி, அது பூமியோட அடுத்தடுத்த பகுதிகளுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி டோட்டல் பூமியும் ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிரும். ஏற்கனவே பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகி எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிருக்கும். பட் ஸ்டில் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணுறது மாதிரி நம்ம சூப்பர்னோவா, சன்னோட சூப்பர்னோவாலேருந்து வெளியே வர ஃபிசிக்கல் டெப்ரிஸ் ஆனது பூமியை வந்து மோதி இன்னும் ஃபிசிக்கல் டேமேஜஸை க்ரியேட் பண்ணும். இதனால் இன்னும் பூமியோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகி அந்த எல்லாமே அந்த எர்த்தோட க்ரஸ்டெல்லாம் அடியில் விழுந்து உள்ள அந்த க்ரஸ்டெல்லாம் வந்து மோல்டன் ஸ்டேட்டுக்கு போய் வெளியில் லாவாவாக வெளியே வர ஆரம்பிக்கும், வல்கனோஸ் மாதிரி. இந்த ஹீட் அப்படியே நிலச்சி இருக்க பூமி வந்து ஒரு ஹாட்டான ராக்கி பால் மாதிரி ஆயிரும். அதோட க்ரஸ்டெல்லாம் இன்னும் வந்து சூடாக அப்படியே மோல்டன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இதே நிலையில் தான் பூமி உருவாகும் போது கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து அது பூமியாக உருவானுச்சு. அந்த மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கிற எர்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேப்பரைஸ் ஆகி சுத்தமாகவே இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சூரியன் வந்து ஏன் வந்து சூப்பர்னோவா ப்ராசஸ்க்கு உள்ளாக முடியாது அப்படின்னு. ஒரு நட்சத்திரம் சூப்பர்னோவா ப்ராசஸ்க்கு உள்ளாகணும்னா அதோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்போ சூரியனோட மாஸ் வந்து அவ்வளோ அதிகம் கிடையாது. இப்போ சன்னே வந்து சூப்பர்னோவா ஆகணும்னா இப்போ சன்குள்ள மாஸை விட 10 மடங்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சூப்பர்னோவா ப்ராசஸ்க்கு உள்ளாக முடியும். அப்போ சூரியன் சூப்பர்னோவா வெடிப்புக்கு உள்ளாகலை அப்படின்னா அப்போ சன் என்ன தான் ஆகும்? இப்படியே தான் இருக்குமா கடைசி வரைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றம் அடையுமா? வெயிட் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.